வெல்கம் ஸ்ரீ சுரா சேனல். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்ன அறுவடை பண்ண போறோம் ஸ்ரீ? எங்க இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுரா சேனல். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்ன அறுவடை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா. அதுவும் பாருங்க ஒரு க்ரோ பேக்ல தான் வச்சிருக்கோம், பெரிய க்ரோ பேக்ல. சோ எவ்வளவு சூப்பரா கீரை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் முத்துற ஸ்டேஜ் வந்துருச்சு, ஏன்னா நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம். அதுல பூலாம் பாருங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப பச்சை பசேல், அதுவும் பாத்தீங்கன்னா நேச்சுரல். பாருங்க அப்படியே இருக்கு நேச்சுரா. ஸோ இதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்றதுதான், காய்கறி கழிவு தண்ணி மட்டும்தான், வேற எந்த கெமிக்கலுமே நம்ம போடுறது இல்ல. எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம மாட்டு சாணம், இந்த வாழைப்பழம் இதெல்லாம் டம்ப் பண்ணி போடுறதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பயாச்சும் நமக்கு இதுக்கு பூச்சி அரிச்சதுன்னா நம்ம சாப்பாடு வடிக்கிறோம் பாத்தீங்களா, இப்ப பாத்தீங்கன்னா கீரை நல்லா இருக்கு. இன் கேஸ் இதுல பூச்சி அரிக்குது அப்படின்னா, இல்ல டாட் டாட்டா வருது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, நீங்க இதுக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம். நம்ம சாப்பாடு வடிக்கிறோம் பாத்தீங்களா, கஞ்சி தண்ணி, அதுல மஞ்சத்தூளை கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு இதுல தெளிச்சு விட்டீங்கனாலே போதும், அந்த பூச்சி எல்லாமே போயிடும். ஸோ அது ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் கண்டிப்பா. ஏன்னா அதை நாங்க நிறைய பண்ணியிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா கீரைலாம் நம்ம அறுவடை பண்ணிடலாம். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கீரை இங்க மருந்து போடாம குழந்தைங்களுக்கு நமக்கு சமைச்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மொத்தத்தையும் நம்ம இப்ப அறுவடை பண்ணிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துல இவ்வளவு கீரை பறிச்சிருக்கோம் பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு 2 கட்டு கிட்ட வரும், 2 கட்டுக்கு மேலேயே வரும். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு அறுவடையை பார்க்கலாம். பாய்.